ஹலோ எவ்ரிவன். இந்த லேபர்ஸ் டேக்கு எல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்க்காகவும் ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி பார்த்துருவோம். என்ன தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுன்றது ஏன் எல்லாமே கம்மியாக இருக்குது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கான ரிசல்ட் கிடைக்க மாட்டேந்தே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு லேபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோரியில் ஒரு மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பறவை. இந்த பறவை என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப குளிர்காலத்தில் தன்னோட கூட இருக்க பறவைங்கள்லாம் வந்து அந்த குளிர்லேயே அந்த இடத்துலையே இருந்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரே ஒரு பறவை மட்டும் நம்மளால தான் பறக்க முடியுமே, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பறந்து குளிர் இல்லாத இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி பறக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி ஸ்டார்ட் ஆகி பறந்துகிட்டே இருந்த டைமில் குளிர் ரொம்ப அதிகமாகி அந்த பறவை போன இடத்துலையே வந்து ஃப்ரோஸ் ஆகி கீழே விழுந்துட்டுருக்கு. ரொம்ப வந்து குளிர் கீழே விழுந்ததுனால அந்த இடத்துலையே வந்து அந்த பறவையை கம்ப்ளீட்டாக வந்து ஐஸ்னால் கவர் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஐஸ்னால் கவர் ஆகி கீழே விழுந்த பறவை பறக்கவும் முடியாமல் அங்கேருந்து நகரவும் முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு கட்டை மாதிரி ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் அந்த வழியாக வந்த ஒரு மாடு இந்த பறவையை பார்த்துட்டு, ஐயோ பாவமாக இருக்கே, இப்படி வந்து ஃப்ரீஸ் ஆகி கீழே விழுந்து கிடக்குது, இந்த பறவைக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி அந்த மாடு அந்த பறவை மேலே சாணத்தை போட்டுடுச்சான். பறவைக்கு ரொம்ப கோவம். எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன்னு தெரிஞ்சு இந்த மாடு வந்து நம்ம மேலே எப்படி சாணத்தை போட்டிருக்கோம் அப்படின்னு மாடு மேலே கோவப்பட்டிருக்கு. கோவத்தில் இருந்த பறவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வார்மாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. மாடோட சாணம் அந்த பறவையை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. மேலே இருந்த அந்த பனியெல்லாம் உருகி மாட்டோட சாணத்தில் அந்த பறவை வந்து வாமானோன்னா பறவைக்கு தலைகால் புரியலையாம். என்னடா இது, இவ்வளோ பனி பெய்யுது, அப்போ கூட நம்ம வந்து இவ்வளோ வாமான ஒரு வெதருக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு சந்தோஷமாக அந்த பறவை இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கு, சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போய் பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சான். இப்படி பறவை வந்து தன்னையே மறந்து பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த பூனை எங்கேயோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குதே அப்படின்னு அந்த சாணத்தை போய் தோண்டி பார்க்கும்போது உள்ள பறவை இருக்கிறத பார்த்துட்ருக்கு. எதுக்கு இந்த சாணத்துக்குள்ளே இருக்க, வெளியே வா அப்படின்னு அந்த பறவையை கூப்பிட்டு அந்த கேட் இருக்கு இல்லையா பூனை, அந்த பறவையை முழுங்கிடுச்சான். இந்த இடத்துல பறவை செத்து போச்சு. இந்த ஸ்டோரி மூலயமா நமக்கு தெரிய வந்த 3 மாரல் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங், உங்கள் மேலே யார் யாரெல்லாம் ஷிட் அப்படிங்கிற ஒன்று கெட்ட விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்களோ அவங்க எல்லாரும் உங்களோட எனிமி கிடையாது. செகண்ட் மாரல் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் உங்களை வந்து ஒரு ஷிட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. தேர்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் வந்து நம்ம மேலே ஷிட் இருந்தாலும் நம்ம வெளியே வரலாமா இல்லை உள்ளேயே இருந்துடலாமா அப்படின்னு யோசித்து தேவையில்லாத நேரத்தில் நம்ம வாயை திறக்கிறத விட நம்ம மேலே வந்து ஒரு டீப்பான ஷிட் இருக்கும் போது நம்மளோட வாயை சைலண்ட்டாக வச்சுக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. எப்படியாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண அந்த குட்டி பேர்ட் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கையும் தாண்டி தன்னையே மறந்து அந்த இடத்துல தன்னோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அங்கே யூஸே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரியை இப்போ கேட்டுட்டு இருக்க எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியாக இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி நிறைய மாரல் ஸ்டோரிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் லக்.